மார்னிங் 10:30 போல தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். எழுந்தது லேட்டு, கொஞ்சம் டயர்டா இருந்தது. அதனால சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் இட்லி, சாம்பார், சட்னி. இட்லி மாவு இருந்தது. அது கூடவே 3 கரண்டி ராகி மாவையும் கலந்து ராகி இட்லி மாரி செஞ்சுட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் ஒர்க்கையும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கான லஞ்ச் பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதமும், அது கூடவே சிக்கன் தொக்கும் தான். ஸோ சிக்கன் தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க 1 கேஜி சிக்கன் கூட மஞ்சப்பொடி, உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு பெரட்டி வச்சிருங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே சோம்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 நறுக்கின தக்காளி சேர்த்துருங்க. இது கூட கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துனீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக மேஷி ஆகிடும். நல்லா தக்காளி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கறி மசாலா தூள், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரட்டி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். தக்காளி வதங்கும் போதும் தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமும் தண்ணி வேண்டாம். சிக்கனில் இருக்க தண்ணியிலே சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பெப்பர், கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் தொக்கு ரெசிபி. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சாம்பார், உப்பு பருப்பு, ரசம் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.